வாழ்க்கை எப்போதுமே நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் பசி தாகம் மூலமும், சில நேரங்களில் அகந்தை வாதம் மூலமும் அந்த பாடங்களை சொல்வதற்கான 2 சிறிய ஜென் கதைகள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது மேகலா. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டிற்குள் ஒரு ஜென் துறவி நிறைய இளம் சீடர்களை வழிநடத்தி அழைத்து செல்கிறார். அந்த காட்டிற்குள் எந்த பக்கம் திரும்பினாலும் மரம் செடி கொடிகளாக இருந்தது. என்னதான் மரம் செடி கொடிகள் நிறைந்திருந்தாலும் சாப்பிடும் வகையில் எந்த பழங்களும் காய்களும் இல்லை. காலையில் ஆரம்பித்த பயணம் மதியமாகியும் முடியவில்லை. அந்த காடு அவ்வளவு பெரியதாக இருந்தது. அவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும் அந்த காட்டில் மிருக நடமாட்டம் இருந்ததைப் போலவே தெரியவில்லை. அதனால் சீடர்கள் எல்லோரும் பொறுமையாக நடந்து வந்தார்கள். நேரம் செல்ல செல்ல பசி அதிகமானது. ஆனால் எந்த உணவும் கிடைக்கவில்லை. மதிய வேலையை கடக்கும் நேரத்தில் அந்த காடும் முடிந்து பாலைவனம் ஆரம்பித்தது. அந்த ஜென் துறவிக்கு இந்த பாதை புதியது என்பதால் அவருக்கு இங்கே ஒரு பாலைவனம் இருப்பது என்பதே தெரியாமல் போய்விட்டது. காட்டில் இருந்து வெளியே வரும்போது கண்ணு கெட்டிய தூரம் வரை பாலைவனம் தான் தெரிகிறது. சுட்டெரிக்கும் சூரியன் அவர்களை வாட்டியது. வளமாக இருக்கிற காட்டிற்குள்ளேயே நமக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. இந்த சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் நமக்கு எப்படி உணவு கிடைக்கும் என்று தெரியவில்லையே என்ற யோசனையோடு சீடர்களும் அந்த ஜென் குருவும் பயணத்தை தொடங்கினார்கள். பசி ஒரு பக்கம் வாட்ட, தண்ணீர் தாகம் மறுபக்கம் வாட்டியது. நேரம் ஆக ஆக சீடர்கள் எல்லோரும் மிகவும் சோர்வடைந்தார்கள். அந்த ஜென் குரு சோர்வடைந்தாலும் மனதளவில் திடமாகத்தான் இருந்தார். நாம் வேண்டிய தெய்வம் நமக்கு கண்டிப்பாக உதவும் என்று அவர் நம்பினார். சிறிது நேரத்தில் மாலை வெயில் அடிக்கத் தொடங்கியது. பசியினாலும் தாகத்தினாலும் எல்லோரும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். வெளிச்சம் குறைந்தது, இருள் சூழ ஆரம்பித்தது. இரவு நேரத்தில் நாம் பயணம் செய்வது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்லி ஜென் குரு எல்லா சீடர்களையும் ஓய்வெடுக்க சொன்னார். சீடர்கள் எல்லோரும் அந்த பாலைவனத்திலேயே படுத்து உறங்க முயற்சி செய்தார்கள். அப்போது ஜென் குரு எப்போதும் போல மண்டியிட்டு தியானத்தோடு சேர்த்து இறைவனை தொழ ஆரம்பித்தார். இறைவா, இன்று எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அனைத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். இன்று எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். இன்று நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சீடன் சினம் கொண்டு எழுந்து துறவியாரிடம் கேள்வி கேட்கிறான். துறவியாரே, நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். நமக்கு இன்று என்ன கிடைத்தது என்று இறைவனிடம் நன்றி சொல்கிறீர்கள்? அதற்கு குரு, இன்று நமக்கு இறைவன் எதுவுமே கொடுக்கவில்லை என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு சீடன், ஆம் துறவியாரே, வளம் நிறைந்த காட்டுப்பகுதியில் நமக்கு உணவு கிடைக்கவில்லை. இந்த பாலைவனத்தில் கேட்கவே வேண்டாம், குடிக்க தண்ணீர் கூட இல்லை. நாளைக்கு நாமெல்லாம் உயிரோடு இருப்போமா என்பதே தெரியவில்லை. இதில் அந்த இறைவன் நமக்கு என்ன கொடுத்தார் என்று நன்றி சொல்கிறீர்கள் என்று மீண்டும் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அதற்கு குரு, இன்று காலை முதல் இரவு வரை தீராத பசியை கொடுத்திருக்கிறார். இன்று மதியம் முதல் இரவு வரை அருமையான தாகத்தை கொடுத்திருக்கிறார். இரவில் எல்லோரும் நிம்மதியாக தூங்குவதற்கு மணல் மெத்தையை கொடுத்திருக்கிறார். இந்த பசி கொடுமையிலும் உன்னிடம் வாதாட தெம்பை கொடுத்திருக்கிறார். நாளையை நோக்கி முன்னோக்கி போக இதுவரை உயிரை கொடுத்திருக்கிறார். இதைவிட என்ன வேண்டும் என்று சொல். சீடனுக்கு எவ்வளவு கோபம் இருந்ததோ அந்த அளவிற்கு இப்போது வியப்பாக இருந்தது. இன்பமும் துன்பமும் வாழ்க்கை என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒன்றை மட்டும் ஒப்புக்கொண்டு மற்றதை மறுக்க முடியாது என்று உணர்ந்தவனே ஞானவான் என்று சொல்லி குரு முடிக்கிறார். அடுத்த கதை. ஒரு ஊரில் தற்பெருமை பேசக்கூடிய அறிவாளியான மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் அறிவாளியாக இருந்தாலும் தன்னைத்தானே புகழ்வுதான் அவனுக்கு முழுநேர வேலையாக இருந்தது. அப்படி தற்பெருமை பேசிக்கொண்ட அந்த மன்னன் வாதாடும் திறமை உடையவனாகவும் இருந்தான். அதனாலேயே அவனுடைய தீர்ப்பு பல நேரங்களில் சாதுரியமாக இருக்கும். தனக்கு கொஞ்சம் அறிவு இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நான் தான் புத்திசாலி என்ற நினைப்பு அவனுக்கு எப்போதுமே இருக்கும். அவனுக்கு அதிக அறிவு இருக்கிறது என்று நினைப்பதாலேயே ஜென் துறவிகளை எங்கே பார்த்தாலும் அவர்களிடம் வாதிட்டு சண்டை போடுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி ஒரு நினைப்போடு இருக்கும் அரசன்
தானும் தன்னுடைய மந்திரியும் காட்டு வழிப்பாதையில் போய்க் கொண்டிருக்கும் போது அங்கே தூரத்தில் ஒரு துறவி அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அரசனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நேரம் போகவே இல்லை என்று யோசித்தேன். என்னுடைய நேரத்தை கழிக்க சிறந்த கேளிக்கை ஒன்று காத்திருக்கிறது. வண்டியை துறவியை நோக்கி திருப்புங்கள் என்று சொல்கிறான். துறவியை அடைந்ததும் அரசன் மெதுவாக வண்டியை விட்டு இறங்கி துறவியை நோக்கி மெதுவாக போகிறான். துறவியாரே, வந்திருப்பது யார் என்று தெரியுமா என்று அரசன் கேள்வி எழுப்ப, துறவி எந்த பதிலும் சொல்லவில்லை, எந்த அசைவையும் காட்டவில்லை. அதை பார்த்த அரசன், சரி பரவாயில்லை, நானே சொல்கிறேன். நீங்கள் பார்க்கிற தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லைகள் அனைத்தும் எனக்கு சொந்தமானவை. எனக்கு கீழே தான் இந்த எல்லா கிராமங்களும் வருகின்றன. இந்த அனைத்து கிராமங்களையும் கட்டியாலும் ஒரே வீரமான அரசன் நான் தான். இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொல்ல துறவி ஒரு புன்முறுவலோடு சிரிக்கிறார். அதற்கு அரசன் கொஞ்சம் கோபம் அடைகிறான். என்ன இது, ஒரு அரசன் என்று சொன்ன பிறகும் கூட கண்ணை திறக்காமல் இருக்கிறாரே, இவரிடம் எப்படி வாய்ச்சண்டை போடுவது என்று யோசித்தான். அப்படி யோசித்துக் கொண்டே சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். சரி துறவியாரே, நீங்கள் கண்களை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய சில சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று சொல்ல துறவியார் தலையை மெதுவாக அசைக்கிறார். குருவே, பெரும்பாலும் ஜென் என்பது இயல்பா இருப்பதுதானே இல்லையா என்று கேட்க துறவியார் ஆம் என்பது போல தலையை அசைக்கிறார். அப்படியானால் இயல்பு என்பது மனதை பொறுத்த விஷயமல்லவா என்று அடுத்த கேள்வியை கேட்க அதற்கும் ஆம் என்று துறவி தலை அசைக்கிறார். அப்படியானால் ஜென் மார்க்கத்தின்படி மனமே புத்தர், அப்படிதானே என்று கேட்டதும் கண்களை மெதுவாக துறவி திறக்கிறார். அரசரை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு தன்னுடைய பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார். அரசர் இந்த கேள்விக்குத்தான் பதில் தேடி வந்தாரோ? எனக்கு அப்படி தெரியவில்லையே. அதற்கு அரசன், நான் தவறாக ஒன்றும் கேட்கவில்லையே, கேட்டதற்கு பதில் இல்லையோ என்று சொன்னவுடன் துறவியாருக்கு நன்றாகவே புரிந்தது. தன்னுடைய அறிவாளித்தனத்தை நிரூபிப்பதற்காகத்தான் அரசர் தன்னிடம் கேள்விகளை எழுப்புகிறார் என்று புரிந்து கொண்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்வி மனம்தானே புத்தர் என்றுதானே கேட்டீர்கள். அதற்கு நான் இல்லை என்று சொன்னால் உலகம் அறிந்த உண்மையை நான் மறுத்ததாக ஆகிவிடும். ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டதாக நீங்கள் நினைப்பீர்கள் என்றார் குரு. அதற்கு அரசன், சரி, அதை விட்டு தள்ளுங்கள். உங்களை போன்ற ஞானிகளாலும் மரணத்தை தவிர்க்க முடியாதல்லவா என்று அரசன் மீண்டும் கேள்வி எழுப்பினான். அதற்கு துறவி ஆம் என்றார். அப்படியானால் மரணத்திற்கு பிறகு நீங்கள் எங்கு செல்வீர்கள் என்று கேட்க துறவியார் தெரியாது என்று பதிலுரைத்தார். தெரியாதா? நீங்கள் ஒரு ஞானி என்று நினைத்தேன். உங்களுக்கும் தெரியாத கேள்விகள் உள்ளதா என்று அரசன் துறவியாரை அவமானப்படுத்தினான். அதற்கு துறவியார், தெரியாது என்றால் நான் இன்னும் இறக்கவில்லை. ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் மரணித்து பதிலை தெரிந்து கொள்ளுங்கள் என்று துறவியார் அரசனின் அகந்தையை உடைத்தார். உண்மையை சொல்ல போனால் அந்த அரசனுக்கு இறந்த பிறகு எங்கே போவோம் என்ற கேள்வி அதிகமாகவே இருந்தது. கேள்வி என்பதை விட நாம் இறந்து விடுவோமோ, நாம் இறந்த பிறகு எங்கே போவோம் என்ற பயம் அவனுக்குள் அதிகமாக இருந்தது. அதனால்தான் ஒவ்வொரு துறவியை பார்க்கும் போதும் அவர்களிடம் வாதிடுவதைப் போல தன்னுடைய கேள்விகளுக்கு பதிலை தேடினான். விவாதம் எந்த உண்மையையும் நிலைநிறுத்தாது. நம்மில் பலர் நம்மளுடைய சொந்த கருத்துக்களையும் சொந்த விருப்பங்களையும் சரி என்று நிரூபிப்பதற்காகவோ அல்லது வேறு யாராவது சரி என்று சொல்வார்களோ என்ற நம்பிக்கையிலேயே அவர்களிடம் வாதிடுவோம். அவர்களும் அதை சரி என்று ஒப்புக்கொள்வார்கள் என்று நம்புவோம். ஒருவேளை அவர்கள் தவறு என்று சொல்லிவிட்டால் நான் நினைத்த கருத்து என்னுடைய சித்தாந்தம் தான் சரி என்று சொல்லி மீண்டும் வாதிடுவோம். விவாதம் செய்வதே தவறு. அதில் விதண்டாவாதம் பேசுவதால் என்ன பிரயோஜனம்? இறந்த பிறகு என்ன ஆகும் என்று நினைத்து வருத்தப்படுவதை விட வாழும் போது சந்தோஷமாக வாழ்வதுதான் சிறந்த சிந்தனை. நாளை என்பது நாளைக்கு, இன்று என்பது இப்போதைக்கு. இன்றைய கவலை இன்றோடு, நாளைய கவலை நாளைக்கு. அதுவும் தேவைப்பட்டால் மட்டுமே. இதுதான் ஜென் தத்துவம், ஜென் சித்தாந்தம். ஞானம் என்பது புத்தகத்தில் கிடைப்பதல்ல, நம்முடைய அனுபவத்தில்தான்.
நன்றி கொண்ட மனமும் அகந்தையை விட்ட எளிமையும் இருந்தால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையே நமக்கு ஆசானாக மாறிவிடும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். அன்புடன் மேகலா.